எழுப்புதலின் துனியா, இது உங்கள் கம்ஃபர்டர் வானொலி. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் நேயர்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்களது கம்ஃபர்டர் ரேடியோல டெய்லி வைப்ஸ் வித் மீ ஆர்ஜே ஜான். பிரைஸ் தி லார்ட் நேயர்களே. இன்னைக்கும் டெய்லி வைப்ஸ் நிகழ்ச்சி மூலிமா உங்களை சந்திக்கிறதுல கர்த்தருக்குள்ள எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் கர்த்தருடைய கிருபையில சந்தோஷத்தோடையும் சமாதானத்தோடையும் கூட உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன் இந்த ஒரு அற்புதமான நாள்ல. இந்த நாள்லையும் ஆண்டவர் நமக்கு துவக்கமும் முடிவுமா இருக்கிறாரு. எல்லா விஷயத்திலையும் அவர் தான் நமக்கு பிகினிங். எல்லா காரியத்திலையும் வழியே இல்லை அப்படின்னாலும் சரி, எந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தாலும் சரி, போய் நிற்கிற ஒரே ஒரு இடம் த மோஸ்ட் ப்ரெஷியஸ் ஒன் அண்ட் த எண்டுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா வேற இடத்துல நிறைய நேரத்தில் என்ன பண்ணுவோம்னா, ஒரு சில பிரச்சனை வருது அப்படின்னா நம்மளுடைய சுயத்தில் நிறையா யோசிச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கடைசியில் போய் ஆண்டவர்கிட்ட நிற்போம். ஆனால் ஆண்டவருக்கு அப்புறம் ஒன்றுமே கிடையாது. ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம ஆண்டவர்கிட்ட தான் போய் நிற்கணும். அப்போ தான் ஸ்டார்டிங்லேயும் சரி எண்டிங் சரி எல்லாமே நமக்கு ஆண்டவர் தான் முக்கியம். ஸோ ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிக்கும் போது கூட, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாள் காலையில் நம்ம எழுந்திருக்கும் போது ஜெபத்தோடு நம்ம எப்படி நம்ம ஆரம்பிக்கிறோமோ அதே போல் அந்த நாளினுடைய எண்டுலையும் நம்ம ஜெபிச்சு நம்ம உறங்க போகணும். ஸோ ஆரம்பிக்கிறதும் ஜெபத்தில் ஆரம்பிக்கணும், எண்டும் நம்ம ஜெபித்து நம்ம உறங்க போகும்போது அந்த நாளுக்கு உண்டான காரியங்களை நம்ம வித்தியாசமாக நம்மளால் பார்க்க முடியும். ஸ்டார்டிங்கில் ஜெபம் பண்ணிட்டு போகும்போது அவ்வளோ ஒரு ப்ரெசன்ஸ் ஃபில்டு டேவாக இருக்கும். எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. பிகாஸ் நம்ம ஒரு ஷெட்யூல்டு லைஃப் கிடையாது. இது ஒன்றும் ரோபோட் கிடையாது. நம்ம எல்லாமே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நம்ம அவருடைய சித்தத்தின்படி செய்யும்போது ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமாக ஆண்டவர் நம்மளை வழி நடத்துவாங்க. ஸோ ஒரு நாள் சந்தோஷமாக இருப்போம், ஒரு சில நேரம் ஏதாவது ஒரு உபத்திரம் வந்திருக்கும். மேபி அது ஒரு டெஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை நம்மளை ரிஃபைன் பண்ணுற நம்மளை உருவாக்குற ஒரு ப்ராசஸாக கூட இருக்கலாம். ஒரு சில நேரத்தில் நம்ம ஆண்டவருடைய சித்தத்தை விட்டு விலகிறதுனால ஏற்படுகிற பிரச்சனைகள், உபத்திரவங்கள், அதுக்குள்ளே கூட நம்ம போவோம். ஆண்டவர் எப்போவுமே இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் எந்த நாள்லையும் இப்படி அப்படின்னு மாறிட்டே இருக்கிறது கிடையாது. ஸோ மனுஷங்க தான் நிறைய நேரத்தில் வாக்கு தத்தம் பண்ணிட்டு நிறைய விஷயங்களை சொல்லிட்டு அவங்க மாறிட்டே இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி மாறுறவர் கிடையாது. இருக்கிறது இப்படி தான் இப்படி, அதே போல் தப்புனா தப்பு, சரினா சரி, பிளாக் இஸ் பிளாக், ஒயிட் இஸ் ஒயிட் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இருக்கிறதாகவே அவர் சொல்கிறவர். அது மட்டும் இல்லாமல் இருக்கிறவராகவே அவர் இருக்கிறவர். அதே போல நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அவர் எப்பவுமே நம்ம வாழ்க்கையில் அவர் கூட இருந்து நமக்கான காரியங்களை, நமக்கான சூழ்நிலைகளை, நமக்கான ஆசீர்வாதங்களை நேர்த்தியாக அவர் நமக்கு சந்தித்து தருவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. ஏன் அப்படின்னா, ஒரு சிஎம் வச்சுக்கோங்களேன், அவங்க ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் எலெக்ஷன் வரும். இன்கேஸ் செகண்ட் டைம் அவங்க ஜெயிச்சா தான் இருக்க முடியும், இல்லாட்டி அடுத்த கட்சி வந்துடுவாங்க. ஸோ ஒரு பிரைம் மினிஸ்டர், அதே போல் ஒரு கவுன்சிலர், அந்த மாதிரி நிறையா இருக்குது. இதுவே ஒரு மேனேஜர், ஒரு ஆஃபீஸில் கூட பாருங்களேன். ஸோ ஒரு சில குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அந்த மாதிரிலாம் சேஞ்ச் பண்ணுவாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, இந்த மாதிரியான காரியங்கள்லாம் நடக்கும். பட் ஆனால் ஒரே இடத்துலையே எப்போவுமே ஒரே பேரோடு, ஒரே புகழோடு, ஒரே மகிமையோடு யாரால் இருக்க முடியும்னா அது ஆண்டவர்னால மட்டும்தான். ஸோ ஏன் அப்படின்னா அவர் இருக்கிறவராகவே இருக்கிற தேவன். ஸோ நம்ம வாழ்க்கையிலையும் அவருக்கு நம்ம இடம் கொடுத்து அவருக்கு முழுவதுமாக நம்ம சரண்டர் பண்ணி, நம்மளுடைய சுயம் இல்லை, நம்மளுடைய ஆசை இல்லை, நம்மளுடைய வழிகள் இல்லை, நம்மளுடைய சித்தம் இல்லை, அவருடைய விருப்பத்துக்கும் அவருடைய சித்தத்திற்கும் நம்ம எப்படி நம்ம அர்ப்பணிச்சிருக்கிறோமோ, எத்தனை பர்சன்டேஜ், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா 100% சரண்டரன்ஸ் நிறைய இடத்துல இப்போ பார்க்க முடியறதில்ல. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறோம், செய்யறதில்ல. ஆனால் நிறையா காரியங்களை ஆண்டவர் வாக்கு பண்ணதை அவர் செய்து கொண்டே தான் இருக்கிறார். அவர் ஒரு நாளும் அவர் பொய் சொல்றது கிடையாது. அவர் இருக்கிறவராகவே இருக்கிற தேவன். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை கூட என் வாழ்க்கையில் இப்படி தான் இருக்கிறதாவே இருக்குது, அது ஒன்றும் மாற மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இருக்கிறவராகவே இருக்கிற தேவனை நீங்கள் முன்னிலைப்படுத்தி அவர்கிட்ட உங்களுடைய பாரங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளும்போது, அவர்கிட்ட உங்களை நீங்கள் ஒப்பு கொடுத்து சரண்டர் பண்ணும்போது அந்த சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றி போடுவாங்க. ஸோ ரொம்ப வருஷமாக அது இருந்திருக்கலாம், ரொம்ப மாசமாக இருந்திருக்கலாம், நீங்களும் ரொம்ப பிரயாசப்பட்டு பயங்கரமான காரியங்களை அதுக்காக நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கலாம். அவரை தேடி நீங்கள் போகும்போது, ஒரு காரியம் எனக்கு வேணும் ஆண்டவரே, இந்த ஒரு விஷயத்துக்கு மாத்திரம் இல்லை, எப்போவுமே என் வாழ்க்கையில் எல்லா விஷயத்துலையும் என் கூட இருக்கணும், நான் ஏதாவது பிரச்சனை வந்தால் மட்டும் உங்களை தேடக்கூடாது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் எல்லா சூழ்நிலையிலையும் நான் உங்களை தேடி உமக்கு உண்மையாக இருக்கணும்னு சொல்லி உங்களை ஒப்பு கொடுங்களேன். அவர் இருக்கிறவராகவே இருக்கிற தேவன் நம்மளை ஆளுகை செய்து ஆசீர்வதித்து நமக்கான காரியங்களை அவர் வாய்க்க செய்வார். சரிங்களா? ஓகே நேயர்களே, தொடர்ந்து பேசலாம் ஒரு பிரேக்குக்கு அப்புறமா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டெய்லி வைப்ஸ் இன் கம்ஃபர்டர் ரேடியோ. வெல்கம் பேக் டு த ஷோ நேயர்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டெய்லி வைப்ஸ் இன் கம்ஃபர்டர் ரேடியோ. சூப்பரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துட்டோம். ஸோ இருக்கிறவராகவே இருக்கிற தேவன் அப்படிங்கிறத குறித்து நம்ம பேசி கொண்டு இருக்கிறோம். ஸோ யாவே அப்படின்ற அந்த ஒரு தேவன், யாவே அப்படின்னு ஒரு நாமம் ஆண்டவர் கொடுக்கப்படுது. செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட் ஒன் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான மீனிங் என்ன சொல்லும் போது ஐ எம் தட் ஐ எம், காட் ஹேஸ் நோ பிகினிங் ஆர் எண்ட், ஹி எக்ஸிஸ்ட் பை ஹிஸ் ஓன் பார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அவர் இருக்கிறவராகவே இருக்கிற
இருக்கிறாரு. அவருக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் கிடையாது. அவர் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் சார்ந்தோ டிபெண்ட் பண்ணியும் இல்லை. அவர் அவருடைய பவர் நிமித்தமா, அவருடைய பலத்து நிமித்தமா அவர் இருக்கிறவர் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நான் படிச்ச ஒரு விஷயத்துல அதுல வந்து மீனிங் போடப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ அவர் வந்து யாரை வந்து சார்ந்தும் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா, ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து நம்மளோட ஹெட்டை சார்ந்திருப்போம். அவங்க கொடுக்குற ப்ராஜெக்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ வீட்டில் இருக்கிறோன்னா பேரண்ட்ஸை சார்ந்திருப்போம். ஸோ திருமணம் ஆயிடுச்சுன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபையும், ஒய்ஃப் ஹஸ்பண்டையும் சார்ந்து இருப்பாங்க. பிள்ளைகள்னா பெற்றோரை சார்ந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஸோ ஏதாவது ஒரு காரியத்தில், ஏதாவது ஒரு விஷயத்தில் யாராவது ஒருத்தருடைய எப்படி சொல்கிறது, ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி தான் இருந்தாகணும். இல்லை நான் யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது அப்படின்னா. ஸோ ஒரு தடவை எனக்கு ஸ்கூலில் வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க. நான் படித்தது எனக்கு ஞாபகம் இருக்குது. இப்போ நான் இதை சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு ஞாபகம் வருது. ஸோ உங்களால் ஒரு விஷயத்த யாரையுமே டிபெண்ட் பண்ணாமல் ஒரு நாள் உங்களால் இருக்க முடியுமா அப்படின்னு சொன்னால் எல்லாம் முடியும் சொல்லுவாங்க. என்னால் முடியும் அப்படி இப்படி நிறையா சொன்னாங்க. அப்புறம் தான் ஒரு விரிவாக்கம் கொடுத்தாங்க. காலைல நம்ம எழுந்திரிக்கிறோம், சரிங்களா? தூங்கி எழுந்திரிக்கிறோம், ப்ரஷ் பண்ணுவோமா? கண்டிப்பாக. ஸோ அப்படி நம்ம ப்ரஷ் பண்ணும்போது அந்த ப்ரஷ்ஷு வந்து என்ன பண்ணப்படுதுன்னா, ஒரு மனிதருடைய அவங்களுடைய டிசைன் மூலமாகவோ இல்லை அவங்க ஒர்க் பண்ணது மூலமாகவோ ஒரு கடையில் போய் நம்ம வாங்கும் போதோ மனுஷங்களை நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அந்த ப்ரஷ்ஷை வாங்குறதுக்கு நம்ம அந்த கடைக்கு போகிறோம், அங்கே இருக்கிற கடைக்காரரை டிபெண்ட் பண்ணுறோம். அமேசானில் வாங்குகிறோம்னு நம்ம சொல்லலாம். டெலிவரி பண்ணுறவங்க அது ஒரு மனிதர் தான். ஸோ நம்ம வந்து இல்லை நம்மளே தயாரிக்கிறோம்னா அப்படின்னாலும் அதனுடைய ரா மெட்டீரியல்ஸ் ஏதாவது ஒரு மனிதர்கள் மூலமாக தான் அது வரதா இருக்குது. அப்படியும் விட்டிங்களா? ஸோ இல்லை நான் ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ண மாட்டேன் பிரதர், கையில் நான் ப்ரெஷ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா பேஸ்ட்டு அது ஒரு காரியமாக இருக்குது. சரி, நான் ப்ரஷ்ஷும் வேணாம், எனக்கு பேஸ்ட்டும் வேணாம், நான் கையிலேயே விரல்லையே நான் வந்து வாஷ் பண்ணிப்போம்னா தண்ணி. ஸோ அந்த தண்ணி நம்ம வீட்டுக்கு வருதுன்னா அதை தண்ணி ஓப்பன் பண்ணி விடுறவங்க இருப்பாங்க. ஸோ அதுக்குன்னு அதை ஃபில் பண்ணுறவங்க இருப்பாங்க. இல்லை அந்த பைப் இருக்கும் இல்லையா, வீட்டில் க்ளோசெட் இருக்கும் இல்லையா, அதை ஃபிட் பண்ணவங்க இருப்பாங்க, அதை மேக் பண்ணவங்க இருப்பாங்க. இப்படின்னு நம்ம வந்து சின்ன சின்ன விஷயத்தில் கூட நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா யாராவது ஒருவர் வந்து நம்மளுடைய அனுதின வாழ்க்கையில் நம்ம வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஆண்டவருக்கு மட்டும் அப்படி யாருமே தேவை கிடையாது. ஏன்னா அவருடைய சுய பலத்துல, சுய பவர்ல அவர்னால இயங்க முடியும். அவர் இயங்கி கொண்டிருக்கிறார். ஸோ நம்மளை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம டிபெண்ட் பண்ணியிருப்போம். மனுஷங்க வேணாம் அப்படின்னு நம்ம இருந்தாலும் மறைமுகமாக ஒரு சில காரியங்களை நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஆனால் நாம் அதையும் காட்டிலும் நம்ம ஆண்டவரை நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா அவரை நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது தான் என்ன ஆகுது அப்படின்னா, அவர் நமக்கான காரியங்களை வாய்க்க செய்கிறவர், நம்மளை பாதுகாக்கிறவர், நம்ம சூழ்நிலைகளை அறிகிறவர், நம்ம தேவைகளை சந்திக்கிறவராக அவர் இருக்கிறார். ஸோ இந்த இருக்கிறவராகவே இருக்கிறேங்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தில் மோசஸ் வந்து ஆண்டவர் கூட பேசிட்டு இருக்கிறது. மோசஸை வந்து ஆண்டவர் அழைக்கிறாங்க. ஆண்டவரை நான் போய் கூப்பிடும்போது அவங்க நீங்கள் யாரு என்ன ஏதுன்னு கேட்டால் நான் என்ன சொல்றது அப்படின்னு கேட்குறப்ப தான் 14ஆம் வசனம், யாத்திராகமம் 3:14 ஆண்டவர் சொல்றாரு, அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசையுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த இடத்துல வந்து மோசஸை வந்து ஆண்டவர் அழைச்சு, ஓகே ஜனங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்கப்பா, அவங்க வேண்டுதலை நான் கேட்டேன், அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க, அதனால அவங்கள போய் விடுதலையாக்கி கூட்டி கொண்டு வரதுக்கு உன்னை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து மோசையை பார்த்து அந்த முட்செடியின் மத்தியில் அக்கினியாய் தோன்றி ஆண்டவர் வந்து பேசுறார். அப்படி பேசும்போது மோசே சொல்கிறார், நான் திக்குவாயன், மந்த நாவு, நான் இப்படி அப்படி நிறையா சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் கூட இருப்பேன், நான் உன் வாயாக இருந்து நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் வந்து ஆண்டவர் சொல்லி கொடுக்குறார். ஜனத்துக்கு வந்து நான் ஜனத்தை வந்து அழைத்து கொண்டு வரணும், அவங்கள கூட்டி கொண்டு வந்து இந்த ஒரு மலையில் வந்து தேவனுக்கு நீங்கள் ஆராதனை செய்வீங்க, இதுதான் வந்து நான் உன்னை அனுப்புனதுக்கான அடையாளம் அப்படின்னு சொல்லி நிறையா காரியங்களை ஆண்டவர் சொல்கிறார். ஸோ இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ஒரு விஷயத்த ஒரு ஜனங்களை விடுதலை ஆக்கிறதற்கு ஒரு மனிதனை தேடி அவரை செலக்ட் பண்ணி அவருக்கான கேள்விகளுக்கு பதில் சொல்லி அவரை தேற்றி அவரை பலப்படுத்தி ஆண்டவர் அனுப்பி அந்த ஜனங்களை கூட்டி கொண்டு வந்து இத்தனை காரியம் நடந்திருக்குங்கிறப்போ, இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொல்கிற தேவன் நம்மளுடைய சூழ்நிலைகளையும் நம்மளுடைய பிரச்சனைகளையும் நம்ம எதன் மத்தியில போராடி கொண்டிருக்கிறோம், எந்த ஒரு மனிதர்கள் நமக்கு விரோதமா எழும்புறாங்க, எந்த ஒரு சத்ருவின் கிரியை நமக்கு விரோதமா போராடி கொண்டிருக்கு அப்படிங்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்தவரா, அதுல இருந்து விடுதலை ஆக்குகிறவரா, நமக்கு ஆசீர்வாதங்களை தருகிறவரா அவர் ரெடியா இருக்கிறார். அவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் சரண்டரன்ஸ். நம்ம அவர்கிட்ட நம்மளை ஒப்பு கொடுக்குறோமா? ஸோ இருக்கிறவராகவே அவர் இருக்கிறார் இல்லையா? நீங்க இருக்கிற வகையிலே உங்களை கொடுங்க. நீங்க ஒன்றும் இப்படி மாறி அப்படி மாறி இல்லை. ஆண்டவர் வந்து என்ன கேட்கிறாருன்னா, நீ இப்ப இருக்கிற வகையிலே என்கிட்ட நீ உன்னை அர்ப்பணி, உன்னோட இருதயத்தை எனக்கு நீ கொடு, அதை நான் வணைந்து என்னுடைய சித்தத்துக்கு ஏதுவா அதை மாற்றி உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாங்க. அப்போ யாவே என்கிற தேவன், இருக்கிறவராகவே இருக்கிற தேவன் உங்களுடைய சூழ்நிலைகளை பார்க்கிறாரு, அறிந்திருக்கிறாரு,
ஏற்ற நேரத்தில் உங்களையும் விடுதலையாக்கி உங்களையும் மேன்மைப்படுத்துவார். ஜனங்களை ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் விடுதலையாக்கினார். எத்தனையோ தடவை போய் மோசே கேட்கிறாரு, ஆனா அப்பெல்லாம் அவர் விடுதலையாக்கல. ஆனா ஒரு குறிப்பிட்ட டைம் வரும்போது சரி போங்க அப்படின்ட்டு விடுதலையாக்குறார். அப்போ அந்த நேரம் வரும் பொழுது, அந்த ஒரு காலம் உங்களுக்கு நியமிக்கப்பட்ட அந்த நேரம் வரும்போது உங்களுக்கான காரியங்களை யாவே என்கிற தேவன் அவர் வாய்க்க பண்ணுவார். அவருடைய நாமம் யாவே என்கிற நாமம். ஸோ நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய நாமங்களை சொல்லி நம்ம துதிக்கணும், நம்ம அவரை ஆராதிக்கணும், அவருக்கு நன்றி செலுத்தணும். நம்ம துதிக்கும் போது ஆராதிக்கும் போதே நமக்கான கட்டுக்கள் சங்கிலிகள்லாம் தெரிப்படுகிறத நம்மளால உணர முடியும். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில துதிக்கும் போது சிறைச்சாலையின் கதவுகளுடைய நிலைமை என்னாச்சுன்னு தெரியும். அஸ்திபாரங்கள் அசைக்கப்பட்டது. அப்பேற்பட்ட காரியங்களை ஆண்டவர் செய்ய முடியும்னா கண்டிப்பா உங்களை கொண்டும் என்ன கொண்டும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஏன்னா அவங்களும் மாம்சமான மனிதர்கள் தான். அப்போ நம்ம கூட இருக்கிற தேவன் கண்டிப்பா பெரியவர். நமக்கான சூழ்நிலைகளை அவர் பெரிய ஒரு மாற்றத்துக்கு ஏதுவா ஒரு மாற்றத்தின் காரியமா நம்ம வாழ்க்கையை மாற்றி அவருடைய நாமத்தின் மகிமைக்கென்றே நம்மளை சாட்சியாய் நிறுத்துவார் அப்படிங்கிற வாழ்த்துக்களை நம்ம கம்ஃபர்டர் டீம் சார்பாக நாங்க சொல்லிக்கிறோம் நேர்களே. ஓகே நேர்களே, நம்ம நிகழ்ச்சி என் பண்ணிக்க வேண்டிய டைமுக்கு நம்ம வந்துட்டோம். நம்ம நிகழ்ச்சியை குறித்ததான உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை நம்ம கம்ஃபர்டர் ரேடியோடைய வாட்ஸ்அப் நம்பர் 8489773773 வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாகவோ radio@jesusredeems.org அப்படிங்கிற இமெயில் ஐடி மூலமாகவோ நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். இன்னொரு டெய்லி வைப்ஸ் நிகழ்ச்சியில நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தொடர்ந்து இணைந்து இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்களது கம்ஃபர்டர் ரேடியோல டெய்லி வைப்ஸ் வித் மீ RJ John.